ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு 10ஆம் வகுப்பு முக்கோணவியல் பாடத்தில் பயிற்சி 6இல் 3ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க பார்க்கலாம். 4வது கணக்கு. 1800 மீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு விமானத்திலிருந்து ஒரே திசையில் விமானத்தை நோக்கி செல்லும் இரு படகுகள் பார்க்கப்படுகின்றன. விமானத்திலிருந்து இரு படகுகளை முறையே 60 டிகிரி மற்றும் 30 டிகிரி இறக்க கோணங்களில் உற்று நோக்கினால் இரண்டு படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. √3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ தீர்வு பாருங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம் போடுவோமா? போடல பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1800 மீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு விமானத்திலிருந்து ஒரே திசையில் விமானத்தை நோக்கி செல்லும் இரு படகுகள் பார்க்கப்படுகின்றன கொடுத்துருக்கா. இப்போ ஒரு விமானம் எவ்வளோ உயரத்துல பறக்கு? இதை விமானம் இங்க ஏபின்னு கொடுத்துக்கலாம். விமானத்தின் உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1800 மீட்டர். இப்போ இங்கே தான் விமானம் பறந்துட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து அங்கிருந்து ரெண்டு படகுகள் பார்க்குறாங்க. ரெண்டுமே ஒரே திசையில தான் விமானத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அப்போ விமானத்தை நோக்கி இந்த சைட்ல இருந்து இப்போ இங்கே வந்துட்டு இருக்கு. ரெண்டு படகுகள் ஒரே திசையில வரும். இங்க ஒரு படகு, இங்க ஒரு படகுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படகுக்கு பேர் சின்னு எடுத்துக்கலாம், இந்த படகுக்கு பேர் டின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ விமானத்திலிருந்து இரு படகுகளை முறையே 60 டிகிரி மற்றும் 30 டிகிரி இறக்க கோணங்களில் உற்று நோக்கினார். விமானத்திலிருந்து ரெண்டு படகுகளை ஃபர்ஸ்ட் 60 டிகிரி கொடுத்துருக்காங்களா? அப்போ இங்க சிங்கிற இந்த படகுக்கு 60 டிகிரி. ஓகேவா? இதுக்கு 60 டிகிரி. இப்போ இறக்க கோணம் நம்ம அந்த இணை லைன் ஒன்று போடுவோமா? இறக்க கோணம்னாலே இணைக்கோடு போடணும். இருசம வெட்டி வெட்டும் போது ஏற்படுற கோணம் ஒன்றுவிட்ட கோணம்னு பார்த்தோம். அப்போ இறக்க கோண கணக்குனாலே ஒன்றுவிட்ட கோணம் வரும். அப்போ இணைக்கோடு ஒன்று போடுறோம், அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? எக்ஸுங்கிற ரெண்டு இணைக்கோடு அதை இருசம வெட்டி வெட்டும் போது இசட் வடிவத்தில் இருக்குமா ஒன்றுவிட்ட கோணங்கள்? அப்போ இங்க எத்தனை டிகிரி? ஃபர்ஸ்ட் 60 டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. 60 டிகிரினா இங்க இசட்ல இங்கேயும் 60 டிகிரி தான். ஓகேவா? அடுத்து 30 டிகிரி. அடுத்த படகுக்கு 30 டிகிரி. அப்போ இங்கிருந்து இதுக்கு 30 டிகிரி. இங்க 30 டிகிரி அப்படின்னா இங்கேயும் 30 டிகிரி தான். ஓகேவா? இவ்வளவுதான். இப்போ இங்க ஒரு செங்கோணம் முக்கோணம் ஃபார்ம் ஆகுது. இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மள என்ன கேட்டிருக்காங்க? இரண்டு படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவு. இந்த ரெண்டு படகுக்கும் இடைப்பட்ட தொலைவு, இந்த சிடிங்கிற டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இது என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கன்னா, தொலைவுங்கிறனால நான் இங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ எடுத்து எழுதணுமா? இப்போ எடுத்து எழுதலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? உயரம் எழுதணும். ரெண்டாவது இடைப்பட்ட தொலைவு கொடுத்துருந்தாங்கன்னா அதை எழுதணும். மூணாவது அந்த இறக்க கோணம்ங்கிற அந்த ஒன்றுவிட்ட கோணம் அந்த லைன் சொல்லணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் தீர்வுல பாருங்க. என்ன எழுதலாம்? உயரம், அதாவது விமானம் பறக்கும் உயரம் ஏபி என்க. ஏபி ஈக்குவல் டு 1800 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து சி மற்றும் டி என்பன சி மற்றும் டி என்பன படகுகள் இருக்கும் இடங்கள். ஓகேவா? இடங்கள் என்க. ஃபர்ஸ்ட் உயரம் சொல்லிட்டோம். அடுத்து இங்க ரெண்டு படகு இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ இடைப்பட்ட தொலைவு சொல்லணுமா? அதாவது இரு படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவு சிடி என்க. இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்டன்ஸை நான் இங்க என்னன்னு எடுத்துக்கிட்டேன்னா சிடி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். இல்ல எக்ஸ்ன்னு எடுக்கலனாலும் சிடின்னு அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லணும்? இறக்க கோணம் அந்த லைன் சொல்லணும். அதாவது இந்த கோணமும் இந்த கோணமும் ஈக்குவலா இருக்கும், அந்த மாதிரி சொல்லணும். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் எந்த கோணம் எடுத்துக்கலாம்? 60 டிகிரி எடுத்துக்கிட்டோம்னா XAC கோணம் XAC ஈக்குவல் டு 60 டிகிரி. அதே தான் எதுக்கும்? ACBக்கும் கோணம் ACB. அதே மாதிரி அடுத்து 30 டிகிரிக்கு எடுத்தோம்னா XAD கோணம் XAD ஈக்குவல் டு 30 டிகிரி ஈக்குவல் டு கோணம்
டிபி. ஓகேவா? ஓகேவா? இப்போ நம்ம எழுதிட்டோமா? ஃபர்ஸ்ட் உயரம் எழுதணும். அடுத்து இடைப்பட்ட தொலைவு என்ன எடுத்துக்கிட்டோமோ, அதாவது 2 கப்பல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது 2 படகு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த படகு எடுத்துட்டோம். அடுத்து 2 படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவு சொல்லிட்டோம். அப்புறம் 2 ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம். அதனால இந்த கோணமும் இந்த கோணமும் ஈக்குவல், இந்த கோணமும் இந்த கோணமும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? செங்கோண முக்கோணம் பார்க்கணுமா? ஃபர்ஸ்ட் எந்த செங்கோண முக்கோணம் எடுக்கலான்னு பாருங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2க்குமே தான் வரும். ஃபர்ஸ்ட் இந்த சின்ன செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். ஏன்னா இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இது கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சின்ன செங்கோண முக்கோணம் எது? செங்கோண முக்கோணம் ஏபிசியில், பிக்கு தான் செங்கோணம், அதனால பி தான் நடுவில் வரணும். ஏபிசியில் கோணம் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கோணம் ஏசிபி ஈக்குவல் டு 60 டிகிரி. ஏசிபி ஈக்குவல் டு 60 டிகிரி. ஓகேவா? இங்கே என்ன தீட்டா வரும்? இங்கே எதிர்பக்கம், இங்கே அடுத்துள்ள பக்கம். ஸோ டேன் தீட்டா தான். டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ டேன் தீட்டாக்கு பதிலாக என்ன போடுவோம்? இங்கே 60 டிகிரின்னு எடுத்துக்கிட்டோம். 60 டிகிரின்னு போடுவோம். எதிர்பக்கம்ங்கிறது இங்கே ஏபி, அடுத்துள்ள பக்கம்ங்கிறது பிசி. இப்போ டேன் 60 டிகிரியோட டேபிள் வேல்யூ என்ன? √3. √3 ஈக்குவல் டு ஏபிங்கிறது 1800 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பிசிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அதை பிசின்னே வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு பிசி தான் வேணும். அப்போ பிசி இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பிசி இங்கே மேலே வந்துடும். பிசி ஈக்குவல் டு 1800 டிவைடட் பை இங்கே இருக்கிற √3 இங்கே வந்துருமா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? இந்த 1800ங்கிறது 3ஆல் வகுப்போடு. அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இது இப்படி பிரித்து எழுதுற பாருங்க. 3 × 600ன்னு எழுதலாமா? 3 18 2 0 போட்டோம்னா 1800. இந்த மாதிரி பிரித்து எழுதியிருக்கேன். ஏன்னா கீழே √3 இருக்குது. நம்ம √3 கேன்சல் பண்ணணும். இது வந்து 3ஆம் வகுப்பாட்டில் வகுப்படுறதுனால நான் இப்படி பிரித்து எழுதியிருக்கேன். சப்போஸ் இது வகுப்படல அப்படின்னா மேலேயும் கீழே √3ஆல் பெருக்கி இருப்போம். அந்த மாதிரி ஒரு சில கணக்குகள் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ இது எப்படி எழுதலாம்? 3ங்கிறத √3 × √3 இன்ட்டு அந்த 600 அப்படியே இருக்குது டிவைடட் பை √3. இப்போ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு √3க்கு ஒரு √3 போயிடும். அப்போ பிசி ஈக்குவல் டு 600 √3 மீட்டர். ஓகேவா? இப்போ பிசி தொலைவு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பாருங்க. அடுத்து எந்த செங்கோண முக்கோணம் எடுத்துக்க போகிறோம்? இந்த மொத்தமாக சேர்த்து இந்த செங்கோண முக்கோணம். அப்போ செங்கோண முக்கோணம் ஏபி டியில் கோணம் வந்து 30 டிகிரி. ஓகேவா? எழுதலாம். செங்கோண முக்கோணம் ஏபிடியில் கோணம் ஏடிபி ஈக்குவல் டு, அதாவது இங்கே வந்து கோணம் டிக்கு தான், அதனால டி தான் நடுவில் வரும், ஈக்குவல் டு 30 டிகிரி. அப்போ இங்கேயும் டேன் தீட்டா தான். டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் தீட்டாக்கு பதிலாக டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு இங்கே எதிர்பக்கம்ங்கிறது அதே ஏபி தான். அடுத்துள்ள பக்கம் பாருங்க. இது மொத்தமாக சேர்த்து தானே பிடி வரைக்கும் தான் அடுத்துள்ள பக்கம். அதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? பிசி ப்ளஸ் சிடின்னு எடுக்கலாம். அங்கே சிடிங்கிறத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? அதாவது ஏபி அடுத்துள்ள பக்கம்ங்கிறத நான் எப்படி பிரிச்சிருக்கேன்? 2ஆக பிரிச்சிருக்கோம். அதனால அதை அப்படியே எழுதுறேன். பிசி ப்ளஸ் சிடி அப்படின்னு பிரிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ டேன் 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/√3 ஈக்குவல் டு ஏபியோடது 1800 டிவைடட் பை பிசியோட வேல்யூ இப்போ நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சது என்ன? 600 √3. ஓகேவா? ப்ளஸ் சிடியோட வேல்யூ நமக்கு தெரியாது, அதை நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எக்ஸ் தானே வேணும், அதை இந்த சைட் கொண்டு போயிட்டு இப்போ √3 இந்த சைட் கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து இங்கே வந்துடும். இங்கே √3 இருக்கிறது இந்த சைடு மேலே வரும்போது 1800 × √3 அப்படின்னு வரும். அதாவது 600 √3 ப்ளஸ் எக்ஸுங்கிறது இந்த சைடு வந்துடும். அப்போ இங்கே கீழே இருந்த √3 இந்த சைடு போகும்போது 1800 √3 போகுமா? இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ எக்ஸை மட்டும் இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற 1800 √3 இங்கே இருக்கிற ப்ளஸ் 600 √3ங்கிறது இந்த சைடு வரும்போது -600 √3 அப்படின்னு வருமா? இப்போ கழிச்சோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டுலேயுமே √3 பொதுவாக இருக்குது, அதனால √3 நான் வெளியே எடுத்துறேன். இப்போ எடுத்துல பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்கே 1800 இருக்கும், இங்கே 600 இருக்கும். இப்போ கழிச்சோம் அப்படின்னா √3 அப்படியே இருக்குது.
1800ல 1600 போயிடுச்சு அப்படின்னா 1200. ஓகே. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணும். அதாவது √3 வேல்யூ 1.732ன்னு கொடுத்துருக்காங்க. பெருக்கல் இந்த 1200. ஓகேவா? இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் கிடைச்சிடும். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கிறத நான் சைடில் போடுற பாருங்க. புள்ளியும் விட்டுருவோம். நம்ம பெருக்கும்போது எப்பவும் புள்ளியும் விட்டுருவோம். இந்த 0 வர்றதையும் விட்டுருவோம். அப்போ விட்டுட்டு போட்டோம் அப்படின்னா இங்கே 1 7 3 2ன்னு எடுத்துக்கிற பெருக்கல் 12. 2 2 4 2 3 6 2 7 14 மிச்சம் 1 ஒரு 2 2 2 1 3 அடுத்து 1 பெருக்கும்போது அப்படியே வரும் 2 3 7 1. இது எல்லாம் கூட்டணும் அப்படின்னா 4 6 2 8 4 3 7 7 3 10 மிச்சம் 1 2 இப்படி வருதா? ஓகேவா? இப்போ புள்ளி வைக்கலாம் பாருங்க. இங்க 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. இங்க 2 0 இருக்கு. இங்க 2 0 இருக்கனால பெருக்கல்ல புள்ளி இந்த சைடு 2 ஸ்தானம் தள்ளி வரும். அப்போ வந்துச்சு அப்படின்னு இங்க வரும். அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி தான் புள்ளி வைக்கணும். இதுல ஆன்சர்ல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறேன். அப்ப ஆன்சர் என்ன? 2078.4 எதுல கொடுத்துருக்காங்க? மீட்டர்ல. அதனால மீட்டர். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது 2 படகுகளுக்கும் இடைப்பட்ட தொலைவு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு 2078.4 மீட்டர். அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நான் டெய்லி போடுற வீடியோஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல சப் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.